அண்ணா திமுகவும் மாறி மாறி தெட்டு என்ற பெயரிலே படித்த வேலையில்லா இளைஞர்களை வடிகட்டக்கூடிய அயோக்கியத்தனமான நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்ட காரணத்தினால்தான் இந்த டெட், இந்த நியமன தேர்வு, அப்புறம் நீட்டு, ஸ்லெட், வெட்டு எல்லாமே. நீட்டு வேணாம் சொல்றவன் டெட் வேணாம் ஏன் சொல்லக்கூடாது? நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீட்டு வேணா டெட் வேணா. எதுக்குடா டெட்? பிளஸ் 2 பாஸ் பண்ணிட்டு 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி முடித்துட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்கு வேலை கொடுப்பதற்கு மாறாக நீ டெட் என்ற பெயர்ல வடிகட்டக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான திட்டத்தை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலாவதாக ஏற்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி மின்வாரியத்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்ல நிர்மல்குமார், வெள்ளை அறிக்கை வெளியிட்டது என்ன சொன்னாரு? மின்வாரியத்தில் 69,000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. உடனடியாக 15,000 பேரை போடுவதற்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் என்று சொன்னாரே. அதுபோல ராஜ்மோகன் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இந்த 18,000 பேருக்கு வேலை கொடுக்க அறிவிப்பை இந்த போராட்டத்திற்கு பிறகு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அறிவிப்பு வெளியிட வேண்டும். பிளஸ் 2 பண்ணிட்டு டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் முடிச்சுட்டு டெட் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெட் சொன்னார். எவன்டான எந்த அதிகாரி யாரை ஏமாற்றுவதற்காக இந்த நியமன தேர்வு டெட் 13 வருட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களை வடிகட்டி அருமை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த கல்வித்துறை அதிகாரிகளை தயவு செய்து நீங்கள் நம்பாதீர்கள். அதிமுக ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் என்னென்னலாம் மோசடியான திட்டங்களை உங்களுக்கு காட்டி ஆசிரியர்கள் பணியிடமே போடாமல் கெடுத்தார்களோ அதே வேலையை பாமக ஆட்சியில் செய்வார்கள். எனவே போராடக்கூடிய சங்கத்தை அழைத்து பேசுங்கள், கோரிக்கை வைக்கக்கூடிய தொழிற்சங்கத்தை அழைத்து பேசுங்கள். அவர்களுடைய கோரிக்கை என்ன, அந்த கோரிக்கையின் நியாயம் என்ன என்பதை நீங்கள் நேரடியாக உணர வேண்டும். 6 மாத காலம் தேர்வு காலம் என்று சொல்லுகிறார்கள். இந்த 6 மாத காலம் இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இந்த ஆட்சியுடைய அவலத்தை நீங்கள் கல்வி அமைச்சர் மூலமாக அழைத்து பேசி முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். 13 வருஷமா அவங்க படுற பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இவ்வளவு ஆசிரியர் காலி பணியிடத்துக்குன்னு எக்ஸாம் அறிவிக்கிறான். அந்த தேர்வு அறிவிப்பை யாரா நிறுத்துறது? எந்த அதிகாரி நிறுத்துகிறான்? ஒருத்தனை கோர்ட்டுக்கு போக வைக்கிறது, கோர்ட்டுக்கு போக வச்சுட்டு அந்த தேர்வை நிறுத்துவது. 13 ஆண்டு காலமாக பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்க சொன்னா எதுக்குடா டெட் தேர்வு வச்ச, எதுக்குடா நியமன தேர்வு வச்ச? இந்த நியமன தேர்வு என்பது சாதாரண தேர்வு இல்ல. தமிழ்நாட்டில் தமிழே படிக்காமல் பள்ளிக்கூடம் நடத்த முடியும் என்கிற அவல நிலையை மாற்றுவதற்காக தமிழ் படிக்க வேண்டும் என்று சிபிஎஸ் பள்ளிக்கூடத்துக்கு உத்தரவு போட்டா நான் தமிழ் படிக்க மாட்டேன் அப்படியே வருவேன் சொல்றான். ஆனால் ஆசிரியர் நியமன தேர்வில் தமிழில் 100க்கு 40 மதிப்பெண் எடுக்கணும், 50க்கு 20 மதிப்பெண் எடுத்தாதான் நியமன தேர்வு. அந்த தேர்வு பேப்பரையே திருத்துவான்னு சொல்லாத, திருத்தி தேர்ச்சி கொடுத்தார்களே அவர்களுக்கு ஏன் வேலை கொடுக்கவில்லை? கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக அரசு
கல்வித்துறை அதிகாரிகள் தவறான வழிகாட்டுதலில் இந்த 18,000 ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்காமல் ஏமாற்றினார்களே, அதன் பலனைத்தான் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் திருச்சி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். திருச்சி அனுபவிக்கிறாரு. நாங்க சொன்னோம் காணிப்பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என்று சொன்னோம். அன்பில் பொய்யாமொழி எல்லா சங்கத்தையும் கூட்டு பேசுவார், எல்லா சங்கத்தையும் கூட்டு பேசுவார். எல்லா சங்கத்துடைய கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் பேசுறேன்னு சொல்லி பேசுவார். முதலமைச்சர் பேசுவார். பேசிக்கிட்ட போது இந்த கோரிக்கை போய் அப்படி தட்டி கொடுத்துட்டு, கோரிக்கை கொடுத்த பிறகு தட்டி கொடுத்த பிறகு முதலமைச்சரே தட்டி கொடுத்துட்டாரு, வாடா கோரிக்கை நினைக்கிறோம் அப்படி போய்கிட்டே இருப்பான். ஏமாந்தோம். திராவிட முன்னேற்ற கழக 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஆசிரியர் கல்வித்துறையை, ஆசிரியருடைய கோரிக்கைகளை புறக்கணித்து அவர்கள் செய்த தவறான அணுகுமுறையால் தான் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் தோற்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசிரியர் கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டம், ஒன்றிய அரசின் திட்டம், என்பிஎஸ் திட்டம். பார்த்தாலே தெரியும், தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏராளமான ஆசிரியர்கள் தங்களுடைய கண்களிலும் அதே போன்று நெற்றியிலும் சிகப்பு வண்ண ரிப்பன்களை கட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது ஆசிரியர் தகுதி தேர்வில் நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். அதன் பிறகாக கடந்த 2024ஆம் ஆண்டு எங்களுக்கு நியமன தேர்வு என்று ஒரு தேர்வு நடத்தப்பட்டது. அந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் குறிப்பிட்ட அளவு சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி என்பது வழங்கப்பட்டது. ஆனால் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வலியுறுத்தி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த சிகப்பு ரிப்பனை கண்களிலும் நெற்றியிலும் கட்டியிருக்கக்கூடிய வேளையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசு ஆசிரியர் பணிக்காக நாங்கள் எல்லாம் தொடர்ந்து